ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு மீல் மேக்கர் கிரேவி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கிரேவி செய்கிறதுக்கு தண்ணியை வந்து ஒரு 5 மினிட்ஸ் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகட்டும். மீல் மேக்கர் கிரேவி வந்து பார்த்திங்கனாக்க சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் நீங்கள் சாப்பிட்லாம், கீ ரைஸோடு சாப்பிட்லாம். அப்புறம் கோகோனட் ரைஸ் செஞ்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து சாப்பிடையில ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா சுட்டுருச்சு. மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. எல்லாமே அப்படியே மீல் மேக்கர் எல்லாமே என்ன ஆகிடும்னாக்கா அப்படியே ஊறிடும். நல்லா ஊறினதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு நம்ம அதை புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் பச்சை தண்ணியில் இதை போட்டு வச்சுட்டேன் மீல் மேக்கரை. இப்போ நம்ம இதை நல்லா புழிஞ்சுக்கணும். புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு அன்னாசி பூ, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ நல்லா வெங்காயம் நான் சின்ன சின்னதாக ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. அதுவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே நம்ம மீல் மேக்கரை இதில் போட்டுற வேண்டியதுதான். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கொத்தமல்லி போட்டுருங்க. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, அப்புறம் தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மீல் மேக்கர் கிரேவியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.